நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் அனிதா டேனியல் மேடம். வணக்கம் சார், இன்றைக்கு ஜூலை 12ஆம் தேதி விஜய்க்கு அங்க இன்வெஸ்டிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனா 2, 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு மாற்றம் ஒண்ணு தாவேக்கால இருந்து விட்டுருந்தாங்க. வெங்கட்ராமன் போறாரு அப்படின்ற மாதிரி. இப்போ லாஸ்ட் மினிட்ல விஜய் அந்த விசாரணைக்கு போயிட்டாரு சார். அந்த விசாரணைக்கு போனது மட்டும் இல்லாம அந்த விசாரணை 3 நாட்களுக்கு தொடரும் அப்படின்ற மாதிரியான செய்திகள் எல்லாம் வருதே சார். இது எந்த அளவுக்கு உண்மை? விசாரணைக்கு போய் அங்க என்ன சார் நடந்துட்டு இருக்கு இப்போ? அதாவது விஜய்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம்மன் உடனே பயந்துட்டார். பயந்து நடுநடுங்கிட்டு நிறைய லீகல் கன்சல்டேஷன் எல்லாம் ஆய்வு எல்லா வக்கீலும் அப்படி கதன்னு பணிவுரை முடிச்சிட்டாங்க. வேணும்னா பலாப்பழம் வேரில் கூட காய்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவருக்கு வேணும்னா யார் வேணால் அவரை எப்போ வேணால் பார்க்கலாம். இல்லைனா அவர்கிட்ட யாரும் பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. பேசினாலும் அவர் திருப்பி பேச மாட்டார். 3 மணி நேரம் பேசினா கூட அவர் 2 வார்த்தை தான் பேசுவார். இதுதான் விஜய் ஸ்டைல். கல்லூலி மங்கன்னு சொல்லுவார். 2 விஷயத்தில் விஜய் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஒன்று, காசு செலவு பண்ண மாட்டார். 5 பைசா அவர் கையிலேருந்து வாங்கிறது கஷ்டம். த்ரிஷா மட்டும்தான் நகையாக விதவிதமாக மரகதம், கோமியதகம், வைரம், முத்து, பவிழம். இந்த பவிழம் தப்பாக சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. பவிழம் ரைட்டா? அது எல்லாத்தையுமே வாங்குகிற ஒரே ஒரு ஆள் த்ரிஷா தான். அதுக்கப்புறம் அவர்கிட்டேருந்து நிறைய பேர் நிறைய அவங்க நண்பிகளாக இருந்தால் கொடுப்பார்னு நினைக்கிறேன். வேறு யாருக்கும் 5 பைசா செலவு பண்ண மாட்டார். கட்சி தொடங்கி இன்றைக்கி வரைக்கும் சிங்கிள் பைசா செலவு பண்ணாத முக்கியமான ஆள் அவர் தான். இவ்வளோ தொலைவுக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு தவேகா டிவிகேன்னு கத்துறானுங்கள. இவ்வளோ கத்துறதுக்கும் 5 பைசா ஒரு சிங்கிள் டீ கூட விஜய் வாங்கி கொடுத்ததில்லை. எல்லாமே ஸ்டார்டிங்கில் அந்த விகடன் விழா நடத்துனாங்களா, அம்பேத்கர் விழா, எல்லாமே நடத்துனது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான். ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோட லாட்டி மார்ட்டினோட பணத்தில் தான் அவ்வளவும் போயிட்டுருது. ரைட்டுங்களா? இந்த விஷயம் இது எல்லாமே போகிறதுனால இவருக்கு தேவையானா யார் வேணால் வருவாங்க, தேவையானா பண்ணுவாங்க. ஆனால் காசுலாம் பண்ண மாட்டார், செலவு பண்ண மாட்டார். அண்ணன் வக்கீலாம் கன்சல்ட் பண்ண உடனே, என்ன சம்மன் சார் இது அப்படின்னு ஒன்று. சார் ஒன்றும் இல்லை சார், இது உங்களை விட்னஸாக விசாரிக்கிற சம்மன் சார் அப்படின்னு டெல்லியிலேருந்து ஒரு பட்சி சொல்லுது. அப்போது விட்னஸ் சம்மன்னா அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது சார். இவருக்கு பயம் தூக்கி உள்ளே உட்கார வச்சுருவாங்களா, திகார் சிறைக்கு அனுப்பிச்சிடுவாங்களா. ஏன்னா சிபிஐயில் அரெஸ்ட் பண்ணால் கனிமொழி, ராசா எல்லாம் போன இடம் அது திகார் தானே. திகார் சிறைக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இந்த குளிரில் அங்கே போய் உட்காந்துன்னு, இங்கேயே இவ்வளோ குளிர் அடிக்குது. சென்னையிலேயே நேற்றுலாம் பயங்கர குளிர், நீலகிரி மாதிரி இருந்தது ஊட்டிலாம். ஆனால் அங்கே போனால் என்ன ஆகும் தெரியுது, இமயமலை குளிர். இமாலயம் டெல்லியோட குளிரோட விஷயம் என்னென்னா, அப்படியே இருக்கும் குளிர், லைட்டாக இருக்க நம்ம ஊர் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனால் திடீர்னு பயங்கர கோல்ட் ஆகும். அந்த இமாலய காற்று அப்படியே உள்ளே வரும் டெல்லிக்கு. வெயிலும் அதே மாதிரி நீங்கள் தாங்க முடியாது. அந்த அளவுக்கு வேலூரை விட ஒரு 4 மடங்கு அதிகமாக வெயில் அடிக்கும். அதுதான் டெல்லி. திகார் சிறைக்கு இந்த குளிரில் அனுப்பிட்டாங்கன்னா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு, இது என்ன சம்மன்னு விசாரிச்சிருக்காரு. அப்போது விட்னஸ் சம்மன் அப்படின்னு சொல்லுங்க. சரி, விட்னஸ் சம்மனுக்கு நம்ம ஆஜராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போயிருக்காரு. இந்த சம்மனுக்கு ஆஜராயிருக்காரு. ஆனால் இவரோட கூட போன ஆட்கள் தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. அது நம்மக்கிட்ட அந்த ஃப்ளைட் டீட்டெயில்ஸே இருக்குது. யார் யார் போனாங்க அப்படின்றதுக்கான ஃப்ளைட் டீட்டெயில்ஸே இருக்குது. இவரோட போனவங்க, விஜயோட போன ஆட்கள். ஃபஸ்ட்டு ஜோசப் விஜய், செகண்டு ஜெகதீஷ் பழனிசாமி பிஏ. ஜெகதீஷ்ன்னு தெரியும் எல்லாருக்கும், அவங்க கவுண்டர்னு தெரியும். ஆனால் பழனிசாமின்னு நம்ம எடப்பாடி பழனிசாமி பேர் வச்சுருப்பான்னு யாருக்கும் தெரியாது. அப்போது விஜய்கிட்டே ஒரு பழனிசாமி இருக்கார், ரைட்டா? அவர் பேர் ஜெகதீஷ் பழனிசாமி. அப்புறம் அருண்ராஜ் ஜெனரல் செக்ரட்டரி, ஆதவ் அர்ஜுனா எலெக்ஷன் கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் ஜெனரல் செக்ரட்டரி, சி ராஜேந்திரன் அசிஸ்டன்ட் டிரைவர், இந்த வேனை ஓட்டின அசிஸ்டன்ட் டிரைவரு, நயீம் ஐட்டாண்டி இவன் செக்யூரிட்டின்னு நினைக்கிறேன், கூவல் காண்டி பர்சனல் செக்யூரிட்டி. அப்புறம் அடுத்தது போனது தான் செம்ம இன்ட்ரெஸ்டான ரஷீர் பண்டிட் வெற்றிவேல். இவங்க தப்பாக டைப் பண்ணியிருக்கானுங்க ஃப்ளைட்டில் போகிற. அவன் பேர் வேறு ஏதோ ஒன்று, வேற ஒரு பண்டிட் வெற்றிவேல். இவன் ஒரு ஜோசியக்காரன். அதாவது ஊத்துக்குழி பக்கத்தில் மரத்தடியில் உட்காந்து கிளி ஜோசியம் சொல்லிட்டு இருந்தால் இவன்.
வெற்றிவேல். இவன் கதையை நான் சொல்கிறேன் இப்போ. அப்புறம் விஷ்ணு ரெட்டி, எப்போவுமே இவருக்கு ரொம்ப அந்த ரெட்டி டீம் வந்து ரொம்ப க்ளோஸு. அதோட ஆளு நிர்மல்குமார், நம்ம தாவேகாவுடைய நிர்வாகி. இவர் வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர். அருண்ராஜ் வந்து பிஜேபிக்கு ரொம்ப க்ளோஸான ஐஆர்எஸ் அதிகாரியாக இருந்தவர். ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து இவருக்கும் மார்ட்டின் இருக்கா இல்லையா, லாட்டி மார்ட்டினோட மருமகன் தானே. மார்ட்டின் மேலே 13 கேஸ் இருக்குது, அமலாக்கத்துறை கேஸு. அதனால் இவங்க எல்லாமே வந்து ஆர்எஸ்எஸோட லிங்கான ஆட்கள். நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுன் ரெட்டி ப்ளஸ் அருண்ராஜ், இவங்க எல்லாருமே பிஜேபியோட க்ளோஸான ஆட்கள். முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம்ல வெங்கட்ராமன்னு, அவரை தான் அனுப்புறதா இவங்க பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. வெங்கட்ராமன்லாம் போனால் அதெல்லாம் முடியாதுங்க, இதில் வந்து நீங்கள் தான் ஆஜராகணும், இது வந்து விட்னஸ் சம்மன் அப்படின்ற மாதிரி வரும்போது, விட்னஸ் சம்மன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னொன்னே இந்த டீமோட கொண்டு போகிறாங்க. இதில் இவர் பேர் வந்து ரஷீர் பண்டிட் வெற்றிவேல் போட்டிருக்காங்க. இவர் பேர் ராடன் பண்டிட் வெற்றிவேல். இவர் வந்து ஊத்துக்குளி பக்கத்தில் மரத்தடியில், ஒத்த மரத்தடியில், ஆலமரத்தடியில் உட்காந்து கிளி ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருந்தவர். இவரை என்ன பண்ணுறாங்க, நம்ம ஒரு தம்பதியினர் வந்து போகிறாங்க ஜெயலலிதாவை பார்க்கறதுக்கு. அப்போ ஜெயலலிதா ரொம்ப சோகமாக இருக்குது. என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, ஜான் மைக்கேல் டிகுன்ஹா வந்து தூக்கி உள்ளே உட்கார வச்சிட்டார், இப்போ தான் பெயிலில் வந்தேன் நான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, கூட இருக்கிறவங்களே இப்படி கவுத்துட்டாங்க, இந்த கேஸை விட்டு நான் வெளியில் வர முடியாது, சார்ஜ் ஷீட் அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க, நல்லம்மன் ஆகிடும் துக்கையாண்டியும், அதனால் என்னால் வெளில வர முடியாது, ஒரே அழுகையாக அந்த அம்மா என்னை கவுத்துட்டாங்கன்னு. அப்போது இந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஜோசியர்லாம் தேடி இருக்காங்க. ஜோசியர் எவனோ வரமாட்டேன்ட்டான். உடனே அந்த தம்பதியினர் வந்து அவங்க ஊர் ஊத்துக்குளி, திருப்பூர் பக்கத்தில், அவங்க ஊரில் வந்து ஜோசியம் சொல்கிற இவனை ராடன் பண்டிட் வெற்றிவேல் இவனை கூட்டின்னு வந்து உட்கார வச்சிட்டாங்க. இவன் வந்து ஏதோ ஆறுதல் சொல்லி அந்த அம்மா மனசை மறுபடியும் நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்க அப்படின்னு. இவனோட கேரக்டர் என்னன்னா, உலகமாக இந்த கிராமத்து விஞ்ஞானி மாதிரி பேசுவான், பொய்யா பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சசிகலாவுக்கு க்ளோஸ் ஆகி, ஜெயலலிதா க்ளோஸ் ஆகி, தினகரனுக்கு க்ளோஸ் ஆகி, எந்த அளவுக்கு க்ளோஸ்னா இவன் பேரில் சொத்து வாங்கி விற்கிற அளவுக்கு க்ளோஸ் ஆகி எல்லாமே பண்ணிட்டாங்க. இவன் என்ன பண்ணிட்டான், அதை வச்சு பயங்கரமாக நான் ஜெயலலிதா கிட்ட அந்த வேலை முடிச்சு தரேன், இந்த வேலை முடிச்சு தரேன்னு பயங்கரமாக இவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். சம்பாதிக்க ஆரம்பித்தான்னு தெரிஞ்சோடனே இவன் மேலே புகார் வந்தோடனே இவங்ககிட்ட இருக்க சொத்தெல்லாம் பிடுங்கலான்னு சொல்லிட்டு சசிகலா பார்க்கும்போது சுமார் ஒரு 100 கோடி ரூபாய் சொத்தை விற்றுட்டான். விற்றுட்டு இவன் ராவணன் அப்படின்னு சசிகலாவுடைய சகோதரர் கூப்பிட்டு ஒரு ஆளை, தியாகராஜன் ஒரு ஆளை கூப்பிட்டு எடுத்துன்னு போயிட்டு செம்ம அடி அடித்து இவங்ககிட்ட இருக்க சொத்து எல்லாத்தையும் பிடுங்கி எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். இவன் என்ன பண்ணுறான், அதோடு டெல்லிக்கு போகிறான். டெல்லிக்கு எனக்கு எல்லாரையும் தெரியும், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் தெரியும் அப்படின்ற மாதிரி பில்டப் போடுறான். அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போகிறான். சிங்கப்பூர் போயிட்டு இங்கே வந்து யூடியூப்பில் வந்து அதுக்கு முன்னாடி உதயநிதி முதலமைச்சர் ஆவார்னு பேசுகிறான். திடீர்னு விஜய் முதலமைச்சர் ஆவார்னு 4 யூடியூப் சேனலில் பேசுகிறான். விஜய்க்கு எப்போவுமே எப்படின்னா, இந்த யூடியூப் சேனலில் எவனா பேசினா அவனை கூப்பிட்டு இதுவாகிடுவாங்க. நாஞ்சில் சம்பத்து ஒரு 4 யூடியூப் சேனல் முதலமைச்சர் ஆவார் விஜய்னோடனே வா 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 கட்சிக்கு வான்னு கூப்பிட்டு சேர்த்து, அதே மாதிரி இவன் முதலமைச்சர் ஆவார்னு சொன்னோடனே இவனை கூப்பிட்டு கட்சியில் சேர்த்துட்டு இவனை செய்தி தொடர்பாளர்னு போடுறாங்க. இப்போ இந்த பண்டிட் வெற்றிவேல் இருக்கான்ல, இவன் வந்து இவன் மேலே எஃப்ஐஆர்லாம் போடுறாங்க. அடி செம்ம அடி பிக்கிறாங்க கார்டனில் வச்சு, இவன் ஃபோர்ஜரின்னு சொல்லிட்டு. இவன் வந்து அதுக்கப்புறம் ஓடினவன் எனக்கு பிஎம்ஓவில் ஆளை தெரியும், சிபிஐயில் ஆளை தெரியும்னு சொன்னதுனால இவனை கூப்பிட்டுக்கின்னு டெல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்கொயரிக்கு யார், ஊத்துக்குளி கிளி ஜோசியரை கூட்டிக்கின்னு அங்கே போகிறாங்க. அப்போது விஜய் இந்த என்கொயரியில் எவ்வளோ பயந்துருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். விட்னஸ்ஸு சம்மன்னு ஒன்று கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. விட்னஸை வந்து அக்யூஸ்ட் ஆகிறது ரொம்ப நேரம் கிடையாது. நீ விட்னஸ்ஸு வர, நீ வந்து அந்த கொலையை பார்த்தேன்னு சொல்கிற, உன்னை விட்னஸ்ன்னு விசாரிக்கிறாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா நீ தான் கொலையை செஞ்சேன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க, உன்னை அக்யூஸ்ட் ஆக்கிடுவாங்க. சரியா, உன்னை வந்து அக்யூஸ்ட் ஆக்கிடுவாங்க, அப்படி பண்ணுவாங்க அப்படின்ற நிலவரம் தான் வரும். அதனால் இப்போ என்கொயரியில் வந்து இந்த கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா, காலைல 11:15 மணிக்கு என்கொயரி. இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. இவங்கெல்லாம் வெளில தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. ஜோசியர்லாம் தூக்கி வெளியில் உட்கார வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு கேள்வியே, ஏன்டா லேட்டாக வந்த? 7:30 மணி நேரம் ஏன்டா லேட்டாக வந்த? செகண்டு,
நீ லேட்டாக வருவான்றதை வந்து போலீஸ் கிட்ட சொன்னியா, டிட் யூ இன்ஃபார்ம்? அதுதான் செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் வந்து நீ எதுக்கு தேவையில்லாமல் நாமக்கல்லில் கூட்டம் போடுற, கரூரில் கூட்டம் போடுற, நடுவில் எதுக்கு ரோட் ஷோ நடத்துன? ஏன் ரோட் ஷோ? ஒய் ரோட் ஷோ? அதுக்கப்புறம் இந்த ஜனங்கள்லாம் செத்து போகிறாங்கன்னு நல்லா தெரியுது. இந்த ஜனங்களுக்கு தண்ணிலாம் கொடுக்குற, நீ தான் கொடுக்குற. உன் காதிலேயே வந்து சொல்கிறாங்க க்ரௌட் பஸ் ஹோகையா சாப்னு செக்யூரிட்டி ஆஃபீஸர் சொல்கிறான். அதுக்கப்புறம் எதுக்கு பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு டான்ஸ் எப்படி ஆடினேன்? ஒருவேளை டான்ஸ் ஆடி காட்டுன்னு சொல்லியிருப்பாங்களோ, அங்கேயும் ஆடி இருப்பாரா? பாட்டிலுக்கு 10 ரூபாய், இல்லைனா உங்கள் விஜய் உயிர் என்ன வர நான் டான்ஸ் ஆடி இருப்பாரா? ஒரு படத்தில் வடிவேலு டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அதான் இன்னைக்கு மீம்ஸாக போயிட்டுருக்கு. வடிவேலு வந்து அவனை செக்யூரிட்டி செக்குன்னு செக் பண்ணும்போது கத்தால கண்ணால குத்தாத நீ என்ன, அந்த பாட்டுக்கு தகிட 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 தகிடன்னு ஆடுவோம். அந்த மாதிரி ஒரு டான்ஸை வந்து அவர் போட்டிருப்பாருன்னு ஒரு மீம்ஸ் போடுறாங்க. இதெல்லாம் வந்து கேள்வி. இப்போ இவங்களுடைய கன்டென்ஷன் என்னன்னா, இது வந்து நாங்கள் எதிர்பார்க்கல, எங்களுக்கு எங்கேயுமே நடக்கல, கரூரில் ஒண்டி தான் நடந்தது, இதுக்கு காரணம் வந்து செந்தில் பாலாஜி தான், நீங்கள் வந்து செந்தில் பாலாஜியை விசாரிக்கணும் அப்படின்றது சப்மிஷன் தான் இவங்க பண்ண போகிறதா அவங்க வக்கீல்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் ஆஃப்டர் பொங்கல் வரைக்கும் விசாரணை வந்து நீளும் அப்படின்றது தான் இது வரைக்கும் தெரியுது. விஜயோட விசாரணை இன்னியோட முடியல. 3:15 மணிக்கு முடிஞ்சதுன்னாங்க. 6:15 மணிக்கு அவர் வெளில வந்துட்டார். 3 மணி நேரம் சும்மா உட்கார வச்சுருந்துருக்காங்க. இதுதான் சிபிஐ. முதல் கேள்வியே உன் பேர் என்னன்னு தான், அதுக்கடுத்து உங்கள் அப்பா பேர் என்ன, அந்த மாதிரி தான் இவங்களுடைய கேள்விகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கேள்விகள் தான். ஸோ இந்த டைப் ஆஃப் கேள்விகள் இதை வந்து டைப் பண்ணி கொஸ்டினராக கொடுத்து நீ பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். நீ பதில் சொன்னப்புறம் அதுலேருந்து இவங்க கேள்விகள் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும். இது வரைக்கும் அந்த வண்டி ஓட்டுநர்லேருந்து நம்ம ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, நிர்மல், ரைட்டா, இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னு இருக்கும். இதில் வந்து புசி ஆனந்த் வரல. எப்பா எனக்கு டெல்லி குளிர் ஒத்துக்கலப்பா, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு அவர். புசி இட்டுன்னு போகிறவர்ல 74, அவர் 74 வந்து வரவே இல்லை. எனக்கு குளிர் ஒத்து வரலன்ட்டார் அவர். பாண்டிச்சேரியாக இருந்தால் 2 குவார்ட்டரை போட்டு உக்காந்துருப்பார். இது வந்து டெல்லியிலன்னா அதுவும் சிபிஐ என்கொயரிக்கு போகிறதுல குவார்ட்டர் கீட்டர்லாம் அடிக்க முடியாது. அதனால் நான் 75 அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராமல் போயிட்டார். இப்போ புசி இல்லாமல் அண்ணன் போயிட்டு வடிவேல் பாணியில் கத்தால கண்ணால் குத்தாத நீ என்ன அப்படின்ற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு அண்ணன் வந்து இன்கொயரியை முடிச்சுட்டு வந்திருக்கார். அண்ணன் வந்து இன்னியோட முடியும்னு நினச்சார். ஆனால் இன்கொயரி வந்து தொடருது. இதில் வந்து இவர் தங்கியிருக்கிற ஹோட்டல் வந்து தாஜ் மன்சில், அதில் தான் ரூம் போட்டிருக்காங்க. அதுக்காக அந்த சைடு எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. மொத்தம் 150 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அண்ணன். இது இல்லாமல் டேவிட்சன் தேவாசீர்வாதம்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் வந்து ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர். அவருக்கு ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் கொடுக்கும்போதே நம்ம உட்பட எல்லாருமே சொன்னோம், அவருக்கு கொடுக்காதீங்க, அவர் ஒரு பெரிய இதுவை வந்து உருவாக்கிடுவார் அப்படின்னு. அஜித்குமார் படுகொலை அதான் அவரோட டைமில் நடந்தது தான். அவரை நேரடியாக அதில் குற்றம் சாட்டினாங்க. அது இல்லாமல் அவர் அந்த டிஎஸ்பிக்கு ஃபேவராக பண்ணார். இவர் சொல்லி தான் அந்த பொண்ணோட நிகிதாவோட புகாரை எடுத்து இது பண்ணாங்க, பெரிய அளவுக்கு கொண்டு வந்தாங்க. அதனால தான் இவர் சொன்னதுனால தான் இன்னும் ரொம்ப வேகமாக அடித்தானுங்க போலீஸ்காரனுங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் ஆச்சு. கவின் படுகொலையில் இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால தான் அவங்க கவினை படுகொலை பண்ண அவன் காதலிச்ச பொண்ணோட அண்ணன் வந்து சுர்ஜித்தோட அம்மா அப்பாவும் போலீஸ், ரைட்டா, அவங்க இது பண்ணலாம். அவங்களுக்கு ஃபேவராக ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தால் அவனை மாற்றவே இல்லை, அங்கேயே வச்சுருந்தாங்க. இப்போ தான் மாற்றிருக்காங்க. ஆனால் இந்த டேவிட்சன் வந்து லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர். காஞ்சி சங்கராச்சாரியார் கேஸில் கூட இவன் சரியாக இன்வெஸ்டிகேட் பண்ணலன்றதுனால தான் பிரேம்குமார்னு ஒருத்தரை கூப்பிட்டு வந்து அவர் தான் காஞ்சி சங்கராச்சாரியாரை அரெஸ்ட் பண்ணார். டேவிட்சன் தேவாசீர்வாதம் அரெஸ்ட் பண்ணலை, ரைட்டா. அப்போல்லாம் எனக்கெல்லாம் நேரடியாக தெரியும். நேரடியாக டேவிட்சன் கிட்டே போயிருக்கேன். ஒரு பிட்டு கூட சொல்ல மாட்டாப்புல, ஒன்றுமே தெரியாது, ரைட்டா. இப்போது வந்து இவரை வந்து நிர்மல் குமார் ஜோஷியும் இவரும் வந்து இவரை கூப்பிட்ருக்காங்க. விஜய் என்கொயரி ஒரு சைடில் நடக்கும்போது இவங்க ஒரு சைடில் படிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன இந்த கொஸ்டின் என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட உறவினர் தான் வந்து அங்கே எஸ்பியாக இருக்கார்.
ரைட்டா. கரூர் எஸ்பியா ஜோஸ் தங்கையா அப்படின்ற ஒருத்தரை போடுறாங்க. இவரோட உறவினர் சாத்தாங்குளத்தில் இவருக்கு 4வது வீடு, அவர் தூத்துக்குடிக்காரர். இவர் தான் போடுறாங்க. ஜோஸ் தங்கையா வந்து சென்சிட்டிவான லா அண்ட் ஆர்டர் போஸ்டிங்கில் போடாதீங்க. அந்த ஆள் வந்து கட்டிங் வாங்குறதுல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பான். லா அண்ட் ஆர்டரை விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பள்ளிக்காரனை டிசியாக போட்டாங்க. கொலை மேலே கொலை இங்கே, ரைட்டா. ஆனால் டபுள் டாக்குமெண்ட் போடுறது, அந்த பண்ணுறது, இது பண்ணுறது, எல்லாத்துலேயும் எல்லாம் அந்த மாதிரி பண்ணுற ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருந்தார் ஜோஸ் தங்கையா, ரைட்டா. இப்போ அமல்ராஜும் இவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தான் தாம்பரம் கமிஷனராகவும் போட்டிருக்காங்க. இப்போ தாம்பரம் ஏரியாவில் இவருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஜோன்ஸுன்றவன் இன்றைக்கி வரைக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பெரிய அளவுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் நிறைய அலிகேஷன்ஸ் வந்து டேவிட்சன் தேவாசன் மேலே வருது. இவர் வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் ஆஃபீஸர். ஆனால் இவர் லா அண்ட் ஆர்டர்லேயே இருப்பார். இவர் தான் டிஎஸ்பி போஸ்டிங் போடுறார். இப்போ போட்ட டிஎஸ்பி போஸ்டிங்லாம் அவர் தான் போட்டார்னு நம்மளே வந்து நம்மளோட இதில் சொல்லியிருக்கோம். அவருடைய ஆள் தான் இப்போது ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டராக போட்டு அவர் ரூமில் இவர் போய் உட்காந்துக்கிட்டு, இவர் வந்து டிஜிபி ஆயுதப்படை, இவர் போயிட்டு லா அண்ட் ஆர்டர் ரூமில் உட்காந்துக்கிட்டு இவர் போஸ்டிங் போடுறார். இப்போ நிர்மல்குமார் ஜோஷியை கூப்பிட்டு 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ கூட திருச்சி டிஐஜியாக இருக்க வேண்டிய ஆள் தான் கரூருக்கும் டிஐஜியாக வர வேண்டிய ஆள். சஷாங்க் சாய்னு ஒருத்தரை போடுறான்னு சொல்லிட்டு மேலிடத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. சஷாங்க் சாயை போடக்கூடாதுன்னு செந்தில் பாலாஜி போடணும்னு செந்தில் பாலாஜி ஓகே சொல்கிறார். நேரு வந்து சஷாங்க் சாயை போடக்கூடாது, திருச்சி என் டிவிஷனில் வருதுன்னு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அப்போது ஒருத்தர் டிஐஜி போஸ்டிங் போட்டுட்டு 2 மந்திரியும் செந்தில் பாலாஜியும் நேருவும் சண்டை போடுறதுனால அங்கே போஸ்டிங்கே போடாமல் ஐஜிக்கு பொறுப்பு கொடுத்து ஐஜி வந்து அங்கே போஸ்டிங் அந்த டிஐஜி வேலையெல்லாம் பார்க்க இப்போ நிர்மல்குமார் ஜோஷி அவரும் வந்து இப்போது இன்கொயரிக்கு ஆஜராகிறார். அவர் பிரச்சனை என்னென்னா, பெரம்பலூரில் ஒரு எஸ்பி இருக்கார். அவர் கவுண்டர்னு தான் சொல்லலாம். அவர் பேர் கூட நமக்கு தெரியாது, முன்ன பின்ன பார்த்து கிடையாது. அவர் வந்து விஜயோட ஊர்வலத்தை நடத்தக்கூடாதுன்னு ரத்து பண்ணியிருக்காரு. அவர் தான் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு எஸ்பி, நல்ல எஸ்பி. நீ ஊர்வலத்தை இங்கே நடத்தினா, பிரச்சார கூட்டம் நடத்தினா இங்கே ஜனங்க சாவாங்க, கூட்டம் அதிகமாக இருக்கு, நீ இங்கே நடத்தாத, உன் வேலையெல்லாம் வேறு இடத்துல வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போல்டாக சொன்னவர். அந்த மாதிரி இந்த கரூர் சம்பவம் நடந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் கூடுது. அது இல்லாமல் இவங்க 2000 பைக்கு 400 காரோட இந்த ஆள் வரான் விஜய். இது இன்னும் கூட்டத்தை அதிகரிக்குது. அவன் பஸ்ஸு கட்டு 30 ஊருக்கு பஸ்ஸு போல். பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவன்லாம் நடிகர் விஜய் வராருன்னா என்ன பண்ணுவான்? சில்க்கு ஸ்மிதா வர மாதிரி வருவான் எல்லாம் பார்க்கறதுக்கு. நடிகர் விஜயை பார்க்கறதுக்காக எல்லாம் வருவான். அன்றைக்கி சனிக்கிழமை கூலி வாங்கிட்டு ஃபுல் டைட்டாக தண்ணி அடிச்சுட்டு எல்லோரும் நேரம் அங்கே தான் வரான். அந்த மாதிரி 20,000 30,000 40,000ன்னு க்ரௌடு எகிரிக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னு ஒன்று பெரம்பலூர் எஸ்பி பண்ண மாதிரி நீங்கள் ஏன் அந்த பிரச்சார கூட்டத்தை ரத்து பண்ணல அப்படின்ற கேள்வி இருக்குது. அதுக்கு தான் நம்ம டேவிட்சன் தேவாசீர்வாதமும் நிர்மல்குமார் ஜோஷியும் பதில் சொல்லணும். அதுதான் வந்து வைக்கிற கேள்வி. நீங்கள் ஆர்சிபியில் வந்து வெற்றி விழாவில் 11 பேர் செத்தாங்க. மொத்தம் ஒரு 4 பெரிய போலீஸ் ஆஃபீஸரை டிஸ்மிஸ் பண்ணாங்க, சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்தளவுக்கு கர்நாடக அரசு நடவடிக்கை எடுத்தது. தமிழ்நாடு அரசு விஜய் மேலேயும் கை வைக்கல, விஜயை விசாரணைக்கும் கூப்பிடல, ரைட்டா. இப்போ வந்து அந்த போலீஸ் அதிகாரிகள், அதுக்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரிகள், டேவிட்சன் தேவாசீர்வாதம் தானே, அவரை கையே வைக்க முடியாது. அவருக்கு வந்து உதயச்சந்திரன் வந்து ரொம்ப பேக்ரவுண்டாக இருக்கார் அவருக்கு, ரைட்டா. 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய லீலைகள் வந்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு, பல லீலைகள். அது வந்து ரொம்ப மோசமான லீலைகள், சொல்ல முடியாத ஒரு லீலைகள், அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. அன்னியூர் சிவான்னு நம்ம முந்தா நாள் கூட பேசினோம். அன்னியூர் சிவான்ற ஒருத்தன் என்னென்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் இவங்க 2 பேருக்கும், உதயச்சந்திரனுக்கும் டேவிட்சன் தேவாசீர்வாதத்துக்கும் அப்படின்றது நம்ம சொன்னோம். அந்த அன்னியூர் சிவா விஷயம் என்பது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இதெல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே ஒன்றொன்னா நடந்துக்கிட்டு இருக்கு, ரைட்டா. அதனால இந்த விஷயங்களில் இருந்த லேப்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 41 உயிர்கள், இதான் கள்ள சாராயம் குடிச்சு இறந்துருந்தா கூட பரவாயில்ல, குடிக்க போனால் செத்தான் அவன் தப்பு தானேன்னு சொல்லலாம். இது எந்த தப்பும் பண்ணாமல், எந்த பாவமும் பண்ணாமல், விஜயை பார்க்க போன ஒரே ஒரு பாவத்துக்காக 41 உயிர்கள்
பறி போகிறதுன்றது வந்து ஏற்றுக்கவே முடியல. ஒரு ஆக்சிடென்ட்னா கூட ஏற்றுக்க முடியும். 2 லாரி பஸ்ஸு மோதி தீக்கிரையானது 41 பேர் பலினா கூட ஓகே. ரயில் தடம் புரண்டது 41 பேர் பலினா கூட ஓகே, மனசு ஆறும். ஆனால் எந்த பாவமும் பண்ணாத 41 பேர் பலியாவதுக்கு போலீஸும் விஜயும் காரணமாக இருக்காங்க. இதெல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல தான் இவங்க போயிருக்காங்க. இந்த என்கொயரி நீடிக்குது, பெரிய அளவுக்கு நீடிக்குது. இவங்க வந்து ஜனநாயகன் விஷயத்தில் வந்து அந்த தடையை, ஹைகோர்ட் தடையை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கு போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் சென்சார் போர்டு போய் முன்கூட்டியே கேவியட் போட்டான். நீ வந்து எந்த கேஸையும் அனுமதிக்க கூடாது, என்னை கேட்காம என்னுடைய பதிலை கேட்காம எந்த கேஸையும் நீ அனுமதிக்க கூடாதுன்னு கேவியட் போட்டான். அங்கேயும் அவுட்டா, ஜனநாயகனும் அவுட்டா. இவங்க என்ன நினச்சாங்க, ஜனநாயகனை எப்படியாவது பொங்கலுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்றதான் இவங்களுடைய பிளானு. அதுவும் அவுட்டா, இதுவும் அவுட்டா. இதுலேயும் என்கொயரியா, நீ விட்னஸ் சம்மன் கிடையாது, இது வேற மாதிரி சம்மன்ற மாதிரி காமிச்சிட்டானுங்க. நீ என்னதான் இந்த ஜோசியக்காரனெல்லாம் கூட்டின்னு வந்தாலும் ஜோசியக்காரனெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டான். ரைட்டா? இது அமித்ஷா விஷயம். அமித்ஷா இந்தியாவுடைய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகிறார் அந்த ஜனநாயகன் கேஸில். சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா சுப்ரீம் கோர்ட்டில் லீடிங், அவர் தான் ஹெட்டு. சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசோட ஹெட் வந்து துஷார் மேத்தா, அவர் ஆஜராகிறார். அந்த அளவுக்கு விஜய் விஷயத்தில் சீரியஸாகவே இருக்காங்க. விஜய் கப்பு ஜிப்புன்னு மத்திய அரசை எதிர்த்து ஒன்றுமே பேசாத சைலண்ட்டு குட்டியாக போயின்னு இருக்கார். இந்த மாதிரி ஒரு ட்ராமாவை நீ எங்கேயாவது பார்த்துருக்கியா? இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். சார், இப்போ விஜய் தரப்புல இருந்து சொல்ற மாதிரி செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இவங்க வந்து அந்த கான்ஸ்பிரசி தியரியை வந்து முன்வைக்கிறாங்க. அதுக்காக தான் அந்த சிபிஐ விசாரணை கூப்பிட்டது பற்றியும் அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. கரூர் விஷயத்தில் ஒரு தியரி பார்த்தீங்கன்னா, சைலண்ட்டாக இருந்தால் அது வந்து திமுகவுடைய சதின்னு போகும் அப்படின்னா. அதனால தான் உஷாராக ஜனநாயகன் விஷயத்தில் வந்து ஸ்டாலின் வந்து ஜனநாயகத்தை வந்து சென்சாரில் அனுமதிக்காதது வந்து ஜனநாயகம் மீறின செயல், அமலாக்கத்துறை சிபிஐ மாதிரி சென்சார் போர்டும் மத்திய அரசு உபயோகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனநாயக பராசக்திக்கு 21 கட்டு, அதை விட கட்டலாம் ஜனநாயகனுக்கு இல்லை. ரைட்டா? பராசக்தி காரமாக இருக்குது. 21 கட்டு கொடுத்தப்புறமும் இன்றைக்கி வரைக்கும் அது காரமாக தான் இருக்குது. ஸோ இந்த விஷயங்களில் சைலண்ட்டாக இருக்கிறதுனால திமுக மேலே பாயுன்றது. இப்போ இவங்க கவர்மெண்ட்டு, போலீஸு எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி திமுகவுடைய சதி இருக்குதா அப்படின்னு இவங்க வைக்கிற தியரிக்கும் ஆதாரம் எதுவுமே கிடையாது. ரைட்டா? அதையும் விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் 90% விசாரிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஆதாரமே கிடையாது. ஆனால் ஒருவேளை பொலிட்டிக்கலாக மோட்டிவேட்டட் ஆகி விஜய் ஏதாவது பாஜக சொல்கிற மாதிரி செட் ஆனார்னா செந்தில் பாலாஜியை விசாரிப்பாங்க. இப்போ இந்த கரூர் விஷயத்தை வந்து இவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கிறதுனால பிஜேபியோட நோக்கம் என்னவா சார் இருக்குது தாவேக்காவை நோக்கி? பிஜேபியுடைய நோக்கம் வந்து உடனடி நோக்கம் வந்து கரூர் விஷயம் மட்டும் இல்லை, ஜனநாயகன் கூட. விஜய் நீ வந்து அரசியல் கட்சி தலைவர் இல்லை. ரைட்டா? பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிற மாதிரி நீ வந்து அரசியல் கட்சி தலைவர் இல்லை, நீ சாதாரண நடிகர் தான் அப்படின்றத வந்து இவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. இப்போ வாய மூடின்னு இதிலெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம்னா அப்போ நீ நடிகர் தானே. விஜயுடைய பிஏ இருக்காங்க இல்லையா, அந்த பையன்தான் வந்து கோ ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு. ஜெகதீஷ் பழனிசாமி இவன் தான் வந்து கோ ப்ரொடியூசர். இந்த 500 கோடி ரூபா எப்படி வந்தது, எப்படி படம் எடுத்தார், கேவிஎன் அப்படிலாம் கேள்வி வருது இல்லை. அண்ணனோட பணம் இன்வால்வ்டு, விஜயோட பணம் இன்வால்வ்டு. அதில் விஜய் தான் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு. ரைட்டா? விஜய் எப்பவுமே பல படங்களுக்கு இவரு தான் ஃபைனான்ஸ் பண்ணுவார். ஃபைனான்ஸ் பண்ணிவிட்டு வேறு யாரோ எடுப்பாங்க, அவரோட பிஆர்ஓவாக இருப்பாங்க, பிஏவாக இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் வந்து படம் எடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்கும் இவர் தான் கோ ப்ரொடியூசர். இவரை பொறுத்த வரைக்கும், விஜயை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு சொல்கிறது என்னென்னா, அவர் அரசியல் கட்சி தலைவர்லாம் இல்லை, நாட்டை காக்க வந்த விஷயம்லாம் இல்லை. ஏதோ நாங்கள் சொன்னதுனால திமுகவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ அட்டாக் சிவியர் ஆனதுனால எங்களை எதிர்த்து பேச மாட்டேன்றாரு. பாலிசி வைஸ் வந்து பிஜேபி எங்களுக்கு ஆகாது, பாலிட்டிக்ஸ் வைஸ் வந்து திமுக எங்களுக்கு ஆகாது அப்படின்னு. பாலிசிக்கும் பாலிட்டிக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? பாலிசி இருந்தால் தானே பாலிட்டிக்ஸ் பண்ண முடியும். ரைட்டா? கொள்கை எதிரி பாலிசி எனிமி, பொலிட்டிக்கல் எனிமி டிஎம்கே, பாலிசி எனிமி பிஜேபி, ரெண்டுமே வித்தியாசமே இல்லையே.
பாலிசி இல்லாமல் நீங்கள் வந்து பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ ஏபிசிடின்னு லெட்டர்ஸ் இருக்குது. ஏபிசிடி இல்லாமல் நீங்கள் இங்கிலீஷ் எழுத முடியுமா? ஏபிசிடி தான் பாலிசி, லெட்டர்ஸ் தான் பாலிசி. அதை எழுதுறது இருக்குல்ல, லாங்குவேஜாக எழுதுறது தான் பாலிடிக்ஸ். அப்போது ஏபிசிடிக்கு எதிரி வந்து பிஜேபி, அதை லெட்டர்ஸாக எழுதுறதுக்கு எதிரி வந்து திமுக. அப்படின்னா தெரில. அதுவே குழப்பமான விஷயம். அது யார் சொல்லிக் கொடுத்தாரு, எந்த அறிவாளி சொல்லிக் கொடுத்தாருன்னு தெரில. ஜான் ஆரோக்கியம் சொல்லிக் கொடுத்தாரா, இல்லை ஜான் இந்த இன்னொரு ஐஆர்எஸ் அதிகாரி வர்றாரு அவர் சொல்லி கொடுத்தாரா, இல்லை உலகமகா மாமேதை மார்க்சிசம் லெனினிசம் எல்லாத்தையுமே கரைச்சி குடித்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சொல்லி கொடுத்தாரா, இல்லை ஆர்எஸ்எஸ்லேருந்தே வந்த நம்ம நிர்மல் சொல்லி கொடுத்தாரா, இல்லை 75 76 77 அண்ணன் புசியானந்த் சொல்லி கொடுத்தாரா தெரில. அந்த மாதிரி ஒரு வியாக்கியானம். இந்த வியாக்கியானம் எல்லாம் அவுட்டு. நீ வேஸ்ட் பீஸு, ரைட்டா? நீ வந்து ஆக்டர் தான், உனக்கு படம் தான் முக்கியம். நீ பணம் போட்டு படம் எடுத்துருக்க, அந்த படத்தில் கை வச்சோன்னே பிஜேபிக்கு எதிராக வாய மூடிட்டேன். உன்னை சிபிஐ என்கொயரி கூப்பிட்றாங்க, வாய மூடிட்டேன். உன்னோட பொலிட்டிக்கல் ஆக்ஷன் எல்லாம் அவுட்டு. கடைசியாக லயோலா மணி வரைக்கும் அவுட்டு. எவனுமே இல்லை, சீன்லேயே இல்லை, எவனும் பேசுகிறதே கிடையாது, ரைட்டா? யூடியூப்பில் வந்து இவங்களுக்காக பேசுறதுக்கு ஒரு 250 பேருக்கு மாதம் 1 லட்ச ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க. இது இல்லாமல் ஒரு 400 பேரை வந்து வருஷம் 1 கோடி ரூபா கொடுத்து ட்விட்டர் ஹேண்டில்லையும் சோஷியல் ஹேண்டில்லையும் விஜய் வச்சிருக்காப்புல. இவ்வளோ பேரும் பேரலைஸ்ட், இவ்வளோ பேரும் பேச்சே இல்லை, ரைட்டா? இப்போ நம்ம விஜய் பற்றி எதுனா போட்டால் நம்மளை திட்டுறதுக்கு தான் இவனுங்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கானுங்க ட்விட்டர்லலாம். பாக்கி இவனுங்க எல்லாமே பேரலைஸ்டு, ரைட்டா? இப்படி பேரலைஸ் ஆகி ஒருத்தன் வந்து ஒதுங்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய திமிங்கலம் செத்து ஒதுங்குற கதை. அதை நீங்கள் மறுபடியும் வந்து கடலில் நீங்கள் தள்ளினீங்கன்னா கூட அந்த பெரிய திமிங்கலம் உயிரோடு இருக்க போகிறதுல செத்தது தான், செத்து ஒதுங்கி இருக்கு. கிட்டத்தட்ட தாவேக்கான்றது செத்து போயிடுச்சு. இந்த வாயை திறக்காமல் இருக்கிறதுனால தாவேக்கா வந்து செத்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் அது அதிமுகவோட சேர்ந்தான்னு இல்லை, அவங்களோட ஏம் வந்து நீ ஒழுங்காக வந்துரு அப்படின்னு. இவர் ஒழுங்காக வரலன்னா அவங்க வந்து இவரை விட மாட்டாங்க. அதிமுக கூட்டணிக்குள்ளே வரலன்னா அவங்க விட மாட்டாங்க. இல்லை இவர் தம் கட்டினார்னா, நான் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு தம் கட்டினார்னா, அடுத்தது ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிற சூழலில் வந்து அதிமுகவுக்கு ஆதரவு கொடு, 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன், அடுத்த பார்லிமெண்ட் தேர்தலில் பிஜேபி ஆதரவு. இந்த மாதிரி ஒரு 2-3 கண்டிஷன்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே ஒத்து வந்தால் தான் விஜய் வந்து இதில் கொஞ்சம் மூச்சு விட முடியும். இல்லைனா அப்படியே அமுக்கி சாவடிச்சிடுவாங்க. செத்துப்போன திமிங்கலத்தை ஒரே வெட்டுனா என்ன ஆகும் கரையில்? அவ்வளோதான், அது மறுபடியும் உயிர் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அது மாதிரி தான் பண்ண போகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபியோட நிலைமை என்னவா சார் இருக்கு? பிஜேபிக்கு வாக்குகள் வருமா? எல்லாமே பூஜ்ஜியம்னு சொல்றாங்க. பிஜேபி வந்து எந்த தொகுதியிலையும் ஜெயிக்காதுன்ற மாதிரியான ஒரு தகவலும் வருது. பிஜேபியோட நிலைமை இப்போ எப்படி சார் இருக்கு? பிஜேபி 0 தாம்மா. அண்ணாமலை இருந்த அந்த ஃபோர்ஸ் வந்து இப்போ கிடையாது, ரைட்டா? அண்ணாமலை வந்து எப்படியோ தம் கட்டி 18% வாக்குகள் வந்து வாங்கின மாதிரி ஒரு ஷோ போட்டார். அந்த ஷோலாம் இப்போ இல்லை, ரைட்டா? ஓபிஎஸ் வந்து 2 கட்சி வரும் நம்ம கூட்டணிக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. பார்லிமெண்ட் தேர்தலையும் சொன்னார், இப்போவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் டிடிவி ஓபிஎஸ் இவங்க வந்து ஒரு முடிவு எடுத்து இந்த சைடு வர்றதுக்கான ஆப்ஷன்ஸே இல்லை. விஜய் வந்து காங்கிரஸ் வந்து டிஎம்கே கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்துடுவார்னு எதிர்பார்த்தாங்க. காங்கிரஸ் வரவே இல்லை, ரைட்டா? அந்த கள்ளக்காதல் வந்து வெற்றி பெறல, டிஎம்கேவோட நிற்கிறது தான் இருக்குது. வேற பிஜேபி அணியிலேருந்து டாக்டர் ராமதாஸ், நம்ம தேமுதிக இவங்கெல்லாம் வந்து திமுகவோடையும் பேசிக்கிட்டு இருக்காங்க, ரைட்டா? திமுக அணிக்கு கூடுதல் அணிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய சீட்டுகள் தான் குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலவரம் இருக்குது. இந்த நிலையில் வந்து இப்போது டி நகர் கேட்குறாங்க, மயிலாப்பூர் கேட்குறாங்க. ரெண்டுத்தில் மயிலாப்பூர் மட்டும்தான் தர முடியும்னு சொல்கிறாங்க. டி நகர் முடியவே முடியாதுன்ட்டாங்க. ஏடிஎம்கே சில 100 வாக்குகளில் ஜெயிச்ச தோத்த தொகுதி அது, முடியவே முடியாதுன்ட்டாங்க. இப்போது வானதி வந்து கோவை சிங்காநல்லூர் கேட்குது, அதுவும் பிரச்சனை. முருகன் வந்து அவினாசி கேட்குறாரு. மத்திய மந்திரியாக இருக்கிறவர் வந்து அந்த மந்திரி பதவி போகும்னா அவர் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சார்னா அந்த மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணுவாரா?
இல்லை மறுபடியும் ஒரு பை எலெக்ஷனுக்கு போகுமா அப்படின்றது. அவர் ஜெயிக்க மாட்டார்ன்ற நம்பிக்கை அவருக்கே இருக்குது. அதனால் அங்கே விஷயம் எதுவும் இல்லை. அமித்ஷாவுக்கு இவங்க மந்த்லி கட்டிங் கொடுப்பாங்க. யார்? ஏடிஎம்கே. மந்த்லி கட்டிங் கொடுக்கறது வந்து இப்போது வந்து இந்த எலெக்ஷன் டைமில் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஆட்சியில் இருக்கும்போதும் 5 வருஷம் இவங்க வந்து ஆட்சியில் நீடித்தது வந்து அமித்ஷாவுக்கு மந்த்லி கொடுக்குற கட்டிங் ஒழுங்காக போனதுனால தான் இவங்க நீடித்தாங்க. அதே கட்டிங்கை வந்து இப்போ கொடுத்தா அமித்ஷாவும் விட்டுட்டார். நீங்கள் எப்படி வேணால் பேசி முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு. இது அதிமுக கூட்டணி வந்து எப்படியாவது எதிர்க்கட்சியாக வரணுன்றதுக்காக தான் போட்டி போடுது. பிஜேபி சுத்தம் வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணணுன்றது தான் பிஜேபியோட எய்ம். அதுவும் இந்த முறை நடக்காது. 0ல் தான் நிற்கும். எக்ஸப்ட் கன்னியாகுமரியில் 1-2 தொகுதிகளில் அவங்க ஜெயிச்சா உண்டு அப்படின்ற ஸ்டைல் தான் வந்து அவங்களுக்கு வந்துக்கிட்டு. சார், திமுகவுடைய ராஜ்யசபா எம்பிக்களை வந்து திமுகல இருந்து முடிவு பண்ணிட்டாங்க. யார் யார் சார் போறா? அதேமா ஒரு முக்கியமான இது வரைக்கும் ஸ்டாலினோட மகன் உதயநிதி வந்து எம்எல்ஏ ஆனது தான் நம்ம பார்த்துப்போம். அதுக்கப்புறம் அவர் துணை முதல்வர் ஆகுறார். அதே மாதிரி இப்போ டெல்லிக்கு ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசனை வந்து எம்பி அன்னைக்கு வைக்கிறாங்க. சபரீசன் வந்து எம்பி அன்னைக்கிறாரு. அவர் டெல்லிக்கு போகிறாரு. அவர் உண்மையிலே இன்டெலிஜென்ட்டான ஆள். அவர் வந்து ஐபேக்கில் ட்ரெயின் ஆன ஆள். அதுக்கப்புறம் அவர் வந்து பெண்ணுன்ற அமைப்பை வந்து அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால் சபரீசன் என்ஆர் இளங்கோ, திருச்சி சிவா, தேமுதிகக்கு ஒரு சீட்டு விட்டு கொடுக்குறாங்க. எல்கே சுதீஷ். சரியா? இவங்க தான் வந்து திமுகவுடைய 4 எம்பிக்களாக போகிறாங்க. ரைட்டுங்களா? அந்த சைடில் அதிமுகவில் வந்து தம்பித்துரையும் பாமக அன்புமணியும் அந்த சைடில் எம்பியாக வராங்க. இங்கே வந்து தேமுதிக, அங்கே வந்து பாமக. இதுதான் இப்போது இருக்கக்கூடிய சினாரியோ. அதில் முக்கியமான சினாரியோ வந்து ஸ்டாலினோட மருமகன் வந்து எம்பி ஆகிறார், ராஜ்யசபா எம்பி ஆகிறார். அவர் அடுத்த 5 வருஷத்துக்கு போகிறாரு. அவர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, வியூக அமைப்பாளர், எல்லா விதத்துலேயும் நல்ல வெல்ரெட் பர்சனாலிட்டி, வெல் எஜுகேட்டட் ஆல்சோ. அவரை பற்றி பல விதமாக பேசுவானுங்க. ஆனால் திமுகவுடைய வெற்றிகளுக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கார். அந்த பெண் அமைப்பு மூலமாக போன சட்டமன்ற தேர்தலில் பெண் அமைப்போட ரோல் வந்து பெரிய ரோலு. அந்த அமைப்பு தான் வந்து உங்களுக்கு உதயநிதியை கூட எம்எல்ஏவாக நிற்க வச்சு அவரை வந்து பெரிய அளவுக்கு ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்தது வந்து அந்த பெண் அமைப்பு தான். ஆகவே அவருக்கு இந்த முறை மகுடம் சூட்டப்படுகிறது. எம்பி ஆகிறார் ஸ்டாலினின் மருமகன் என்பதை நம்ம சேனலோட பிரேக்கிங் நியூஸாக நம்ம சொல்லி முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.